மாபெரும் இதிகாசமான இராமாயணத்தை தந்த வால்மீகி முனிவர் சென்னையில்தான் ஆசிரமம் அமைத்திருந்தார் என்றால் நம்ப முடிகிறதா? உண்மைதான். அந்த ஆசிரமம் இருந்த இடம்தான் இன்று கோயம்பேடு என்று அழைக்கப்படுகிறது. சந்தேகத்தின் பேரால் காட்டுக்கு அனுப்பப்பட்ட சீதையும் குழந்தைகளான லவனும் குசனும் வாழ்ந்தது கூட அந்த வால்மீகியின் ஆசிரமத்தில்தான். இவற்றுக்கெல்லாம் ஆதாரமாக இன்றும் நின்று இருக்கிறது அங்கு இருக்கும் வைகுண்ட பெருமாள் கோயில். அங்கு வால்மீகி முனிவர், சீத்தை, லவன், குசன் ஆகியோருக்கு சிலைகள் அமைந்திருக்கின்றன. அன்று அவர்களுக்கு அருளிய வைகுண்ட பெருமாள் இன்றும் தனது பக்தர்களுக்கு அருள அங்கேயே வீற்றிருக்கிறார். அண்மையில் குடமுழுக்கு நடந்து அற்புதமாக காட்சியளிக்கிறது அந்த வைகுண்ட பெருமாள் கோயில். வாய்ப்பிருந்தால் போய் வாருங்கள், பெருமாளின் அருள் பெற்று வாருங்கள். ஓம் நமோ நாராயண.